அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு. தர்மம் செய்வதில் போட்டியிட்ட சஹாபாக்களை பற்றி பார்க்கலாம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் செய்யுமாறு சஹாபாக்களிடம் கூறினார்கள். அச்சமயம் எதிர்பாராத விதமாக என்னிடத்தில் கொஞ்சம் பொருள் இருந்தது. நான் தர்மம் செய்வதில் எப்பொழுதும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மிகைத்ததே கிடையாது. இன்று என்னிடம் கொஞ்சம் பொருள் இருப்பதால் இன்று அவர்களை விட மிகைத்து விட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மிக மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்று அங்கிருந்த பொருட்களின் பாதியை எடுத்து கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொடுத்த பொழுது, குடும்பத்திற்காக என்ன வைத்து வந்தீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு கொஞ்சம் வைத்துவிட்டு வந்தேன் என்று கூறினார்கள். எவ்வளவுதான் வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது, பாதி அளவு வைத்தேன் என்று கூறினார்கள். பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து கொடுத்தார்கள். வீட்டில் இருப்பவர்களுக்கு என்ன வைத்துவிட்டு வந்தீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டபொழுது, அவர்களுக்காக அல்லாஹுவையும் அவன் தூதரையும் விட்டு வந்திருக்கிறேன் என்று கூறினார்கள். அதாவது அல்லாஹுடைய அவன் தூதருடைய திருப்பெயர்களின் பரக்கத்தையும் அவர்களுடைய திரு பொருத்தத்தையும் மகிழ்ச்சியையும் வீட்டில் வைத்து வந்தேன் என்ற கருத்தாகும். இதன் நிகழ்ச்சியை கண்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒருபொழுதும் நான் மிகைத்திட முடியாது என்று கூறினார்கள். நன்மைகள் செய்வது பிறரை விட அதிகமாக செய்யணும் என்று நினைப்பது அழகிய செயலாகும். குர்ஆனில் இது ஆர்வமூட்டி கூறப்பட்டுள்ளது. சுப்ஹானல்லாஹ்.